கூடாது. எங்க வேண்டும்? இவருடைய கரங்களுக்கு கோவினால் விளங்கிட்டு காரா கடகம் என்று சொல்லக்கூடிய யாக சாமிகள் கொண்டு போய் இந்த தேவலோகத்தில் அமைத்து விடுங்கள். அப்படியாகட்டும். நல்லதே நடக்கும். அதுவரை காத்திருக்கிறேன். கோவிலுக்கு விளக்கு அனைவரும் அழைத்து வா. சந்தேகத்திற்கு தீர்வு கிடைக்கும் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறேன். நீண்ட நாட்களாக உன்னுடைய மனதிலே பெருத்த சந்தேகம் ஒன்று இருக்கிறது. அந்த சந்தேகம் தீர வேண்டும் என்பதற்காகவே தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டியிருக்கிறார். அப்படி உன்னுடைய மனதிலே ஏற்பட்ட சந்தேகம் தான் என்ன? இந்த உலகத்திலே பொய் சொல்லா புனிதன் தன் தாய் ஏதாவது தன்னுடைய மனைவி தவிர மற்ற பெண்களை தாயாகவும் தங்கையை நினைக்கக்கூடியவன் இல்லை என்று வருவதற்கு வாரி வாரி வழங்கக்கூடியவன் எவனாவது இருக்கின்றானா என்பதுதான் என் மனதிலே ஒரு சந்தேகம். ஓஹோ, இந்த உலகத்திலே பொய் சொல்லா புனிதன், அதாவது கணவனுக்கு மனைவிக்கு ஒரே கட்டுப்பட்டு வாழக்கூடியவன், அதாவது தாய் தந்தை அனைவரையும் சரிபகமாக இருக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறானா என்று இருந்தாலும் இல்லை என்று வருவதற்கு இல்லை என்று கூறாமல் மறுப்பு கூறாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் இந்த உலகத்தில் இருக்கின்றானா என்பதுதான் என் மனதில் பட்ட சந்தேகம். அப்படிப்பட்ட சந்தேகத்தை இப்போது நான் கேட்கிறேன். நீ சொல்லக்கூடிய அனைத்தையும் புரிந்திய ஒருவன் இந்த பூலோகத்தில் இருக்கின்றான். அவன் யார் என்று அதற்காகவே இந்த வசிஷ்ட மகாவன் யாராவது இருக்கிறார்களா
என்னுடைய மாணாக்கரை அடித்தது மட்டுமல்ல, அவனுடைய நாட்டு மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அப்போ அவன் நாட்டில் வாழும் குடிகள் நாங்கள் இருவருமே பாவம் வைத்தால் இந்த தேவலோகமே இருந்து சாம்பலாகி நானும் ஹரிச்சந்திரன் அதிக பொய்யன்னு சொல்லவே வஜிஷ்டரோ என்னுடைய மாணாக்கன் பொய் சொல்லாதவன் என்று வாதாடுகிறார். எங்கள் இருவரும் யாரை என்ற முடிவு தெரிய வேண்டும் என்றால் இந்த தேவ சபையில் இப்பொழுது அது மட்டுமல்ல, நான் நினைத்திருக்க இந்த பூனாங்கயிரை அரித்தெறிந்து விட்டு வடகையை தரித்து பஞ்சமா பாதுகாப்பு சொல்லக்கூடிய மது உடத்தை என்னுடைய தோளிலே சுமந்து நான் தெற்கு சேவை செல்வேன் என்று செய்து விட்டாயா? சத்தியம் செய்து விட்டாயா? ஆடிய விட்டு நம்பிக்கை வசமாக மாட்டிக்கொண்டார். சபதமா செய்கிறார். என்னுடைய சபதத்தை கேட்கொள். நீ அவன் பால் சென்று ஒரு சிறிய பையனை சென்று செய்வாயாது என் கூடுதலை அழைத்து போடுவேன். இதோ இருக்கிறானே இந்த விசுவாசத்தை எனது மாணாக்கரை அடித்ததில் இடத்திலே சென்று ஒரே ஒரு சிறிய பொய்யை வாங்கிவிட்டார். இதோ அணிந்து கொண்டிருக்கிறேன் பிரம்மபாசம். இந்த பூநூலை அறுத்து நாகின் வாலிகளை துவைத்து கட்டிவிட்டு மது குளத்தை சுமந்து தென் திசை நோக்கி செல்லுவேன். இதுவே சத்தியம். நான் ஒரு மொழி வாங்க வேண்டும் இந்த தேவ சபை விட்டு எங்குமே போகக்கூடாது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? இவனுடைய மாணாக்கர் இடத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி மொழி வாங்க வருகிறார் என்று இவர் சொல்லிவிட்டால் நான் செல்லுகின்ற காரியம் குந்தகமாக முடிந்துவிடும். ஆகினால் நான் சென்ற அறிஞர்களிடத்திலே ஒரு பொய் வாங்கி வருகின்ற வரையிலும் இவர் தேவ சபையிலே இருக்கவே கூடாது. இருக்க வேண்டும். இவருடைய கரங்களுக்கு கோவினால் விளங்கிட்டு காரா கரகம் என்று சொல்லக்கூடிய யாக சாமிகள் கொண்டு போய் இந்த தேவலோகத்தில் அமைத்து விடுங்கள். அப்படியாகட்டும்.